ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நிமிடம் நம்பிக்கையோடு கேள். இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனையெல்லாம் தீர உள்ளது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா சொல்வதை கேட்டு மன நிம்மதியாக இந்த நாளை துவங்கு. அப்படி துவங்குவதற்கு முன் ஓம் சாய்நாதரே நமக, ஓம் சாய்நாதா, ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் என்று ஒரு 3 அல்லது 6 முறை பதிவிடு. நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளை எல்லாம் இந்த சாயப்பா நிறைவேற்றித் தருவேன். ஆம் செல்லமே, நன்மையோ தீமையோ ஒரு மனிதன் அவர்கள் செய்யும் செயல்களுக்குண்டான பலனை இன்று இல்லாவிட்டாலும் அவனுடைய வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அனுபவித்து ஆக வேண்டும். உன்னை புரிந்து கொள்பவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் உன் குறைகளை சொல்லி சிரித்து கொண்டே இருப்பார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் உன்னை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் எப்பொழுதுமே உன் குறைகளை பார்க்காமல் உன்கிட்ட இருக்கிற நிறைகளையும் நல்லது ஒரு விஷயத்தையும் சொல்லித்தான் ரசிப்பார்களை தவிர கிண்டல் செய்ய மாட்டார்கள். உன்னை வருத்தப்பட வைப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு தகுதி வேணும். அதனால் உன்னை யாராவது வருத்தப்பட வைத்தார்கள் என்றால் அதை பற்றி நீ கவலைப்படாதே. தைரியமாக செயல்படு. உன் கையில் நான் இருக்கிறேன். ஆம் செல்லமே, எது நடந்தாலும் என் மீது பாரத்தை போட்டு என் சாயப்பா இருக்க எனக்கு என்ன கவலை என்று சொல்லி மற்றவர்களிடத்தில் நீ பெருமையாக பேசு என் செல்லமே. நிச்சயமாக நல்லதொரு விதமாக அனைத்தையும் இந்த சாயப்பா நடத்தி வைப்பேன். நீ கவலைப்படாமல் இரு. பணப்பிரச்சனை தீருமா? நல்லது நடக்குமா? சுப செய்தி கேட்குமா? வரன் அமையுமா? படிப்பை நல்ல முறையில் முடித்து விடுவாயனா? குழந்தைகள் பிறக்குமா? மனக்கஷ்டங்கள் தீருமா என்று உன்னுடைய குடும்பத்தை நினைத்து நினைத்து ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உன் பலவிதமான உன் கேள்விகளோடு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். எப்பொழுது உன் குடும்பத்துக்காக என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தாயோ அப்போதே உன் குடும்பத்திற்கு செய்து தர துவங்க ஆரம்பித்து விட்டேன். என் அருள் பார்வை, கருணை பார்வை அக்கணமே உன் மீது வந்துவிட்டது. நிச்சயமாக எல்லாம் அதிசயிக்கும்படி உன் வாழ்வில் நடத்தி காண்பிப்பேன் என் செல்லமே. ஆகவே நல்லபடியாகத்தான் உன் வாழ்க்கை அமையும். உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் அமையும் என் செல்லமே. ஆகவே தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம், 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாயப்பா ஒருவர் மட்டுமே இருக்கிறேன். துன்பங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்கிவிட நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. நான் உனக்காகவே இருக்கிறேன். என்னையே சார்ந்திரு. கஷ்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு செயலை செய்தால் அன்றே செய்தே முடித்துவிடு. சாயே சாயே என்று என்னை கூறிக்கொண்டே இருந்தால் நீ காப்பாற்றப்படுவது உறுதி. இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கான தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாகத்தான் இருக்கும் என் செல்லமே. கவலைப்படாமல் நீ உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு. நீ நினைப்பாய், உழைக்கிறவன் தாழ்ந்து கொண்டே இருக்கிறான், உழைக்காதவன் உயர்ந்து கொண்டே இருக்கிறான் என்று. உழைக்கின்றவன் பசியோடு வேண்டுமானால் இருப்பான், நிச்சயம் தாழ்ந்து போக மாட்டான். உழைக்காமல் இருக்கிறவன் பார்க்கிறதற்கு ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கடைசி நேரத்தில் இருக்கிற பாவங்களை சேர்த்து அவனுடைய சுமைகளை தலைக்கு மேல் சுமந்து வாழ்க்கையை வாழ முடியாத அளவுக்கு நரகத்தில் தள்ளப்படுகிறான். ஆகவே உன்னுடைய சுயரூபமோ அன்பு, அந்த அன்பை உனக்கு கொடுக்க மட்டும்தான் தெரியும் என் செல்லமே. ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல குழந்தை, துவாரகமாயின் செல்ல குழந்தை. எல்லா விஷயத்திற்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு உண்டு என் செல்லமே. நிச்சயமாக சுலபமாக நீ கடந்து வந்த பாதைகளை நினைத்துப்பார். அதில் போராட்டங்களை போராடி போராடி களைத்து போகும் உனக்கு வெற்றி பெறும்போது அதில் போராட்டத்துக்கான உழைப்புகள் எல்லாம் கிடைக்கும். ஆம் செல்லமே, நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேட்டால் நீ நல்ல விதத்தில் வாழ்க்கையில் முன்னேறி சந்தோஷத்தோடு உன் குடும்பத்தோடு நிம்மதியாக இருப்பாய் என் செல்லமே.
உன்னை நேசிக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? உன் மனவேதனையை நொடிப்பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றி விடுவேன். நீரையே எண்ணெயாக மாற்ற தெரிந்த எனக்கு உன் துன்பங்களை மகிழ்ச்சியாக மாற்ற தெரியாதா என்ன? நிச்சயமாக முடியும். உன் கவலைகளை எல்லாம் என் காலடியில் வைத்துவிடு. உன் உறவினர்கள் முன் உன் குடும்பத்துடன் சொந்த வீடு கட்டி செல்வாய். உனக்கான காலம்தான் கனிய துவங்கிவிட்டது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள், என்னுடைய முழுமையான பேச்சுக்களை எல்லாம் நீ கேட்டு உன் மனது குளிர்ந்து போகுவாய் என் செல்லமே. இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடியிருந்தாய் அல்லவா? இனி உன் முகம் மலரப்போகிறது. கஷ்டங்கள் முடியப் போகிறது. புரிதலான வாழ்க்கையும் ஏணி போன்ற சந்தோஷமும் இந்த சாயப்பாவின் அருளால் கிடைக்கப் போகிறது. ஆம் செல்லமே, இந்த கஷ்டம் வந்தால் இதுவும் கடந்து போகும், என்னால் முடியும் என்று மனதோடு சந்தோஷமாக தைரியத்தோடு சொல்லிப்பார். பிறகு மனம் போல் மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றும் பொய்யாகாது. உன் வியாதிகளுக்கெல்லாம் நானே மருத்துவருமாக இருந்து பாதுகாப்பேன். இனி நீ எடுத்த காரியம் வெற்றிகரமாக இருக்கும் என் செல்லமே. இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் கர்ம வினைகளை எல்லாம் கழியத் தொடங்கி உனக்கானது நல்லது நடக்க ஆரம்பிக்க போகிறது. உனக்கான நேரம், அருமையான நேரம், நல்ல செய்தி, மங்களகரமான நிகழ்வு, பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு, பணப்பிரச்சனைக்கு முடிவு என எல்லாமே இந்த காலை பொழுதில், இந்த நல்ல நாளில் உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்லமே. ஏனென்றால் உனக்கு உன் சாயப்பா நிச்சயமாக உதவுவேன். எப்பொழுதும் என் செல்ல பிள்ளையை நான் கஷ்டப்பட விட மாட்டேன். சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லும் என் செல்ல பிள்ளையை நான் எப்படி தவிக்க விடுவேன்? நீ காப்பாற்றப்படுவது உறுதி. இதற்கு மேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உனக்கு தேவைகளை நான் நிறைவேற்றி தரும் நாட்களாகத்தான் இருக்கும். தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே என் செல்லமே. ஆகவே இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் இனிமேல் தொடராது. உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் காலம் துவங்கிவிட்டது. நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து சேரப்போகிறது. கண் விழித்து எழுந்து அந்த ஆச்சரியத்தை நீ பார்த்து விட்டாய் அல்லவா? நடந்ததையே நினைத்து வருந்தி அழுதது போதும். இனி உனக்கு நான் தரும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. மகிழ்ச்சியோடு தயாராக இரு என் செல்லமே. வரும் இந்த நாள் உனக்கு சர்வ நிச்சயமாக உனக்கு வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது. ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் என் செல்லமே. நிச்சயமாக உனக்கானது இன்னும் சற்று நேரத்தில் உன் பிரச்சனைக்கான தீர்வு எல்லாவற்றையும் இந்த சாயப்பா முடித்து தருவேன். ஆம் செல்லமே, இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.